ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபால் பேசுகிறேன். நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களோட கூட தொடர்பில் வருவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், திருமுல்லவாயில் அமர்ந்திருக்கின்ற பச்சையம்மன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். பச்சையம்மன் கோயில் அநேகருடைய குலதெய்வமாக, பக்தர்களை காப்பாற்றுகிற, அனைத்து விதமான லோக பாவ சாபங்களை நிவர்த்தி செய்கிற, வியாதிகளை குணமாக்குகிற, பில்லி சூனிய கட்டுகளால் அவதிப்படுகிறவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சுகமோடு வாழ்வார்கள் என்பது சரித்திர வரலாறு. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக அம்பிகை அங்கே வீற்றிருக்கிறாள். அந்த அம்பிகையை காண்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அநேக அம்மன்கள் பலவித ரூபங்களிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். ஆனால் விசேஷமாக சில ரூபங்களிலே அம்மன் எழுந்தருளி இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த விசேஷமாக எழுந்தருளிக்கூடிய அந்த ரூபங்களிலே அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக காணப்படுவாள். அப்பேற்பட்ட ஒரு ரூபமாக தான் பச்சை அம்மன் அமைந்திருக்கிறார். அநேக இடங்களிலே இந்த பச்சையம்மன் ஆலயம் இருந்த போதிலும் மிகவும் பழமையான, சாட்சாத் பார்வதி தேவியே பூலோகத்தில் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த ஒரு ஸ்தலமாக இந்த திருமுல்லவாயில் பச்சையம்மன் கோயில் விளங்குகிறது என்பது சிறப்பு. இதுல வெள்ளானூர் தேசத்தை ஆண்ட அரசனுக்கு ஒரு வியாதி வந்தபோது அங்கிருந்த ரிஷிகள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பச்சையம்மன் ஆலயத்திலே போய் ஒரு இரவு தங்கி விட்டு வாருங்கள், உங்களுடைய வியாதி சுகமாகும் என்று சொன்ன ஒரு காரணத்தாலே அங்கிருந்து அவர் அபிராமியை சிலையை எடுத்துக்கொண்டு இந்த தலத்திற்கு வந்து இரவு தங்கி மறுநாள் காலை எழுந்தபோது அவருடைய வியாதி எல்லாம் சுகமானதை கண்டு அவர் ஆச்சரியமடைந்து மீண்டும் அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராகி அம்மன் சிலையை எடுக்க முயன்ற போது அதை ஒரு இன்ச்சு கூட அவரால் நகற்றவே முடியவில்லை. அப்படி நகற்ற முடியாததால் அவர் மிகவும் வேதனை அடைந்து அந்த அம்மனை அங்கேயே இருத்தி வைத்துவிட்டு அங்கிருந்து கடந்து செல்கிறார். அநேக வியாதிகள் உடையவர்கள் இந்த தலத்திற்கு வந்தால் வியாதிகள் சுகமாகும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அது மாத்திரமல்ல, இங்கே பிரிங்கி மகரிஷி உடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பிரிங்கி மகரிஷியுடைய சரித்திரங்கள் என்ன? அது சரித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரித்திரம் பரங்கிமலையில் இருக்கிற என்று சொல்லப்படுகிற பிரிங்கி மலை, திருவண்ணாமலை, திருமுல்லவாயில், இந்த 3 இடங்களுக்கும் அது கனெக்டிவிட்டி ஆகிறது. அதாவது பிரிங்கி மகரிஷியானவர் சிவபெருமானின் ஒரு பக்தராக, சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு முனிவராக, ஒரு சித்தராக அவர் இருந்து வந்தார். அம்மனை அவர் வழிபடுவதை தவிர்த்தார். இதனால் அம்மன் தானும் அந்த வழிபாட்டில் அவர் நம்மை வணங்க வேண்டும் என்று அவர் நினைத்தபடியினாலே இன்னும் சிவபெருமானை நெருங்கி அவர் அமர்கிறார். ஆனாலும் பிரிங்கி மகரிஷி வண்டு ரூபம் கொண்டு சிவபெருமானை மட்டும் வணங்கிவிட்டு சென்று விடுவதால் கோபம் கொண்டு வாக்குவாதம் முற்றுகிறது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும். இந்த வாக்குவாதத்தினாலே பல பிரச்சனைகள் எழும்புகிறது. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போதாது. இந்த விஷயமாக அவர் பூலோகத்திற்கு வந்து இந்த இடத்திலே தவம் இருந்ததாகவும், இந்த இடத்திலிருந்துதான் அம்பிகைக்கு இறைவன் என்னது அர்த்தநாதீஸ்வரர், அதாவது சிவனில் பாதியை தந்ததாகவும் சரித்திரங்கள் கூறுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எப்படியா இருந்தாலும் சரி, இது குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு இந்த கோயில்ல 7 விதமான முனீஸ்வரர்கள் காட்சி அளிக்கிறார்கள். சரபேஸ்வரர் இருக்கிறார், சரபேஸ்வரர் சந்நிதி இருக்கிறது, மன்னாதீஸ்வரர் சந்நிதி இருக்கிறது, மரகதாம்பிகை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார், பிரத்யங்கரா தேவியுடைய
அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல வாராகி அம்மனும் இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கால பைரவர்கள் 7 கால பைரவர்களும் இங்கே அருள்பாலிக்கிறார்கள். விரடாழ்வார் இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் காத்தாயினி அம்மன் அருள்பாலித்துக் கொண்டார். துர்க்கை இங்கே அமர்ந்திருக்கிறார். முருகனுடைய சந்நிதி இருக்கிறது. நாக தேவதை இருக்கிறது. நாக தேவதை அங்கே இருக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த நவகிரக சன்னதியும் இந்த இடத்துல அமைந்திருப்பது, ஒரு சேர அமைந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அனைத்து தெய்வங்களும் இங்கே பக்தர்களுக்காக அருள்பாலிக்கிறார்கள். அமாவாசை பௌர்ணமி ஆகிய காலகட்டங்களில் இந்த திருத்தலத்திலே கூட்டம் அலைமோதும். இந்த கூட்டம் அலைமோதினாலும் பக்தர்கள் வந்த வண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம். ஆவடியிலே அம்பத்தூர்லேருந்து ஆவடி போகிற வழியிலே இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. யாரை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லிடுவார்கள். பச்சையம்மன் ஆலயம் என்று சொன்னாலே உங்களுக்கு அதை சொல்லிவிடுவார்கள். மிகவும் ஒரு அருமையான ஒரு திருத்தலம், ஒரு மனரம்யமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் சென்று வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் தீரும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜென்ம சாபங்கள், குறிப்பா ஜென்ம சுவாபங்கள், கர்ம யோகங்கள் அனைத்துமே இங்கே போனா இந்த அம்மனை தரிசித்து வரும்போது நீங்கும் என்பது ஐதீகம். இதை நீங்களும் செய்யுங்கள். மறக்காமல் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.